ஒருவேளை நான் சத்தம் கம்மியா பேசணும்னா என்னன்னு தெரியல. சரி. Somebody read John chapter 1 verse 3. யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்த வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு, அதாவது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. It became a light, or it is a light for every man and woman that is living in this world. இயேசுக்குள்ள he had a life, ஒரு ஜீவன் இருந்துச்சு, ஒரு லைஃப் இருந்துச்சு இல்லையா? அந்த லைஃப் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, இட் இஸ் அ லைட் டு அஸ். இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு இருள்ல இருக்கிற ஒருத்தன் வெளிச்சத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கம்ப்ளீட். இப்போ நிறைய பேரை சிறைச்சாலையில இருள் நிறைந்த அந்த பகுதிகளில் போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. ரொம்ப நாள் பிரிட்டிஷ்ல இருக்கிற ஆட்சியில எல்லாம் இருக்கும்போது அடைச்சு வச்சிருவாங்க. திடீர்னு ஒரு லைட் வரும்போது எப்படி இருக்கும்? That is the picture that John is showing here through the Holy Spirit. இயேசுக்குள்ள ஒரு லைஃப் இருந்துச்சு, நமக்குள்ளேயும் லைஃப் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாமெல்லாம் உயிரோட இருந்து செத்தவர்களா இருக்கும் இல்லையா? ஆவிக்குரிய பிரகாரம் we are dead. We are dead. ஆவிக்குரிய பிரகாரம், ஸ்பிரிச்சுவலா we are dead. இயேசு வந்தவனதான் தெரியுது, இயேசுக்குள்ள இருக்கிறது தான் மெய்யான ஒளி. அல்லேலூயா. 5வது வசனத்துல, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. இருளானது அதை பற்றி, டார்க்னஸ் will not capture light இல்லையா? எங்க லைட் வந்துச்சோ அங்க டார்க்னஸ் எப்படி ஓடி போயிடும் இல்லையா? ஓடி போயிடும். It will not even stay இல்லையா? So we are called to be children of light. ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோ இந்த ஒளினா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பைபிள்ல எங்கெல்லாம் ஒளி அப்படின்றது, லைட் அப்படின்றது எங்கெல்லாம் போட்டிருக்கு? பிரதானமான ஒரு வசனம் என்னன்னா, மேத்யூ சாப்டர் 5 verse 14 மட்டும் வாசி. 15 மட்டும் வாசி. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இயேசு என்ன சொல்றாரு? 14வது வசனத்துல, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், it will not be hidden. மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். நிறைய என்ன சொல்றது, நிறைய நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம யாருக்கும் தெரியவனா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம். ஓகே? A born again believer will not be like that. Hallelujah. A born again believer will not be like that. ஓப்பனா சொல்றேன், இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற நிறைய பேர் மாதிரி ஒரு born again believer இருக்க மாட்டான். He will open up. He will talk. He will speak. He will do the work of God. புரியுதா? இல்ல நான் பேசவே மாட்டேன், ஐயோ அண்ணா என் பேரை கூப்பிட்டுற கூடாது. A born again believer will not be like that. புரியுதா? என் பேரை கூப்பிடாதீங்கண்ணா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, you are still, there is some darkness in you. There is still some. யார் தெரியுமா பயப்படுவா? ஓகே, ஒரு பாஸ்டர், இவரு சாம் சுந்தரம் தெரியும்ல? தெரியும் நினைக்கிறேன். ஏசிஎச் சர்ச் உடைய ஒரு பெரிய பாஸ்டர் சாம் சுந்தரம். இப்போ கரண்டா தாமஸ் ராஜ் பாஸ்டர் இருக்காரு இங்க ஏசி ஆவடியில. இந்த சாம் சுந்தரம் பாஸ்டர் ஒரு பைபிள் நோட்ஸை
தாமஸ் ராஜ் பாஸ்டருக்கு கொடுத்துட்டு, இது என் மனைவியுடைய பைபிள் நோட்ஸ், இது நீ ரொம்ப ஜாக்கிரதையா பத்திரமா வச்சு அதுல நோட்ஸ் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். இவரும் ரொம்ப பத்திரமா வச்சுதான் அந்த நோட்ஸ, தாமஸ் ராஜும் ரொம்ப பத்திரமா அந்த நோட்ஸை வச்சுதான் அவர் பார்த்துட்டு இருந்தார். ஓகேவா? ஒரு நாள் அந்த நோட்ஸ் எங்க வச்சாருன்னே தெரியல. தேடி பாக்குறாரு, வராரு, வந்த எல்லாரையும் கேட்டாரு, யாருக்குமே தெரியல அந்த நோட்ஸ். கடைசியில காணும். அடுத்த நாள் சாம் சுந்தரம் பாஸ்டர், சீப் பாஸ்டர் இல்லையா, சீப் பாஸ்டரை மீட் பண்றதுக்கு தாமஸ் ராஜ் பாஸ்டர் தைரியமா போவாரா? போகும்போதெல்லாம் ஐயோ அந்த நோட்ஸ பத்தி கேட்டுற போறாரு. எப்படி இருக்கும்? நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவர்கள், துன்மார்க்கணும் பயந்து 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 பயந்து. லூக்கால இயேசு ஒரு வசனம் சொல்றாரு. எவ்வளவோ வாட்டி நான் படிச்சிருக்கேன், ஆனா லூக்கா இப்பதான் முடிச்சேன். அப்ப படிக்கும் போதுதான் ஒரு ரெவலேஷன் வந்துச்சு. பாத்தீங்க, லூக்கா 11வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய 35 மாசம் 15 சொல்லணும், 35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. ஓகே, முதல்ல இந்த வசனம் தான் நீ ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா? ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையார். ஓகே, be cautious. So Christianity is not being lethargic, being slack, being cautious. எதை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும்? Be very very cautious that the light in you will not be turned into darkness. புரியுதா? நமக்குள்ள ஒரு லைட் இருக்கான், அந்த லைட் டார்க்னஸ் ஆயிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. ஜீசஸ் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் சொல்றாரு. அப்போ இந்த லைட் எப்படி முதல்ல உள்ள வந்துச்சு? நம்ம முதல்ல யாரா இருந்தோம்? எபேசியர் 5:11 வாசிங்க. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? நம்ம உடன்படக்கூடாது. இந்த இடத்துல 8வது வசனத்துல ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. முற்காலத்தில்னா பிஃபோர் யூ பிலீவ் இன் கிரைஸ்ட், இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு முன்னாடி. ஓகேவா? மனம் திரும்புதலுக்கு முன்னாடி who are you? பைபிள் சொல்லுது, முக்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரமாய் இருந்தீர்கள். இத தமிழாக்கம் இன்னும் கொஞ்சம் புரியுற தமிழ்ல நான் சொல்லணும்னா, முற்காலத்தில் நீங்கள் இருளாய் இருந்தீர்கள் சொல்லாமா? There were darkness in you அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, you were darkness சொல்றாரு பால், ஹோலி ஸ்பிரிட்டை கொண்டு எழுதும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? we were darkness. நம்மளே இருளாதான். நமக்குள் இருள் இருக்கிறது வேற. ஓகேவா? நம்மளே இருளா இருக்கிறது வேற. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? சீரியஸ்னஸ். இருளா இருக்கிறவனுக்கு டக்குன்னு ஒளி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிடிக்காது. எல்லாம் பிடிச்சு அப்படியே ஓடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. புரியுதா? இருளாய் நீங்கள் இருக்கிற, நம்ம எல்லாருமே இருளாய் இருந்தோம். இயேசு ஒளியாய் வந்த போது ஓகே, தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஓகே, கிட்ட வர வர கண்ணு கூசுது. மனிதர்கள் இருளை பார்க்கிலும்
புரியலமா, மறுபடியும் சொல்லி டிஃபரன்ஷியேட் போத்னா. ஓகே, ஐ வில் டிஃபரன்ஷியேட். There is a cup or we cannot give example for that. யாம்னி என்ன கேள்வி கேட்டானா, இருளாய் இருப்பதற்கும் இருள் நமக்குள் இருப்பதற்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டா, எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிளே கொடுக்க முடியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு இது சொல்றேன், ஓகேவா? ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளருக்குள் தண்ணி இருக்கிறது வேற, ஓகேவா? ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு, சரியா? அந்த கிளாஸ் டம்ளருக்குள்ள தண்ணி இருக்கிறது ஒரு விதமான ஒரு நிலை, ஓகேயா? அதுதான் நமக்குள் டார்க்னஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள், இன்னொரு நிலை இருக்கு, அந்த டம்ளருக்குள் என்ன இருக்கோ இல்லையோ அது மேட்டர் இல்ல, அந்த டம்ளரே ஐஸ்னால உண்டாயிருக்கு. அந்த டம்ளர் இருக்குல்ல, இட் இஸ் நாட் அ கிளாஸ் டம்ளர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐஸ். ஐஸ்னா என்ன? வாட்டர் தானே. வாட்டர் இன் another form, simple, okay? Darkness in you is very very different from you were darkness. எத்தனை பேர் புரியுது? அந்த இடத்துல very clear it is, you were darkness அப்படி சொல்லுவார். நீங்களே இருளாதான், you were darkness, you didn't have darkness in you, you were darkness. புரியுதா? சோ நம்ம எந்த நிலையில இருந்து வந்தோன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், சரியா? நம்ம கிட்ட ஒரு ஒளி கூட இல்லை. There were not even a single spot of light in us. அப்படி சொல்றாரு. நான் இவ்வளவு நல்லது செஞ்சேனே இயேசு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஜீரோமா கடவுள் முன்னாடி. நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்தை கத்திருக்கு. எல்லாத்துலயுமே சுயநலம் இருக்கு, எல்லாத்துக்குமே இருள் இருக்கு. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கினா சிட்குண்டு கிடக்கு, ஓகேயா? 1 John 5:19 வச்சுமா யாராவது? 1 John 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும், not a partial world, full world is under darkness, is under evil. புரியுதா? பைபிள்ல டார்க்னஸ்ன்னு வர இடத்துல எல்லாமே, நியூ டெஸ்டமெண்ட்ல மேக்சிமம் டார்க்னஸ் வருகிற எல்லாமே ஈவில்னு ஈக்குவேட் பண்ணும். ஈவில், டெவில், ஓகே, ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். டார்க்னஸ் எங்கெங்கெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட்ல வருதோ அங்கெல்லாம் இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஈவில், ஈவில், ஈவில் டைம், ஓகே. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது சொல்றாருல ஜீசஸ். நைட் டைம் வருதுன்ற, நைட் டைம் வந்தா யாரும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும், ஓகேவா, பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. ஆனா டைம், காலங்கள் தேவனுடைய கருத்துல இருக்கு. ஒரு 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தை கொடுக்குறாரு கடவுள். அந்த 7 வருஷம் இஸ் அ டார்க் பீரியட் ஃபார் எவ்ரிபடி ஹூ இஸ் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். அந்த 7 வருஷத்தை பத்தி ஜீசஸ் சொல்றாரு, ஓகேவா? ஜான் சாப்டர் 9:3 சொல்றாரு, ஓகேவா? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது. ஓகே, அப்போ டார்க்னஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் டாக்கிங் அபவுட் சேட்டன், இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஒர்க் ஆஃப் தி ஸ்டேட், இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஈவில் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். புரியுதா? அப்போ we were darkness. புரியுதா? நம்ம டார்க்னஸா இருந்தோம். What did God do? God பாக்குறாரு. Who is God? முதல்ல 1 John 1:5 வாசிங்க. 1 John 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒளியாய் இருக்கிறார். We were darkness, he is light itself. ஹல்லேலூயா. புரியுதா டிஃபரன்ஸ், கான்ட்ராஸ்ட் புரியுதா?
புரியுதா? நம்ம வந்து we were not having darkness in us, we were darkness. அதே மாதிரி he is not having light inside, he himself a light. Hallelujah. புரியுதா? இப்போ he is saying, John through the Holy Spirit he is saying, அவரே ஒளியா இருந்தார், அவருக்குள்ள ஒரு சின்ன டாட், நேக்கடையில பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன டாட், அது கூட புரியுதா? there is no evil in him. ஆமென். அங்க காட்னு வரும்போது God the Father, God the Son, God the Holy Spirit, மூணு பேர். எத்தனை பேருக்கு புரியுது? So I want to understand how God is and how we are. புரியுதா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் ஏதோ நல்ல பையனா இருந்தேன், நல்ல பையனா இருந்தேன், கர்த்தர் ஓகே சரி நல்ல பையனா இருக்கான், இவனை நீதிமானா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறோம். அதான் கிடையாது, அதுதான் கிடையாது. ஓகேயா? தீத்து டைட்டஸ் சாப்டர் 3 verse 5 வாசிங்கிறது. Titus chapter 3 verse 5. Titus should be before Hebrews. Titus chapter 3 verse 5. 296. தாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை தப்பா படிக்கிற. கான்சென்ட்ரேஷன். மறுபடியும் படிக்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. தாம் செய்த இல்ல, நாம் செய்த நல்ல கிரியைகளினால கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. இது எல்லாருக்குமே தெரியணும். God saved you not because you are a gentleman or gentlewoman. God saved you not because you are so trying to be perfect. Not at all. You are trying to be righteous. Not at all. We were darkness, and God's grace, God's eternal mercy helped us and saved us. Hallelujah. Hallelujah. இது புரிஞ்சவங்களால மட்டும்தான் ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். நம்ம அழுக்கிலையும் அழுக்காய் இருக்கு, நம்மை கழுவுவதற்காக ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விலகினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாக்குறாரு, நான் ஒளியா இருக்கிறேன், உலகமே இருளா இருக்கு. ஆதாமை என் மகனை போல் நான் படைத்தேன், இவர்களெல்லாம் பிள்ளைகளாய் படைத்தேன், இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்று நான் படைத்தேன். ஆனால் இவர்கள் எப்படி இருக்கிறார்? நான் என் குமாரனை அனுப்புகிறேன். குமாரன் யார் தெரியுமா? வாசிங்க 1 John. சரியான வசனம். Sorry, 1 John 3. இந்த வசனம் ஞாபகம் இருக்கா பாருங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஓகே, அது அந்த ஒரு வேர்ஸ் படிச்சோம்ல, அது இல்லாம இன்னொரு ஒரு வேர்ஸ் இருக்கு. ஆமா, ஓகே, 8th வேர்ஸ்ல இருந்து அப்படியே வாசிமா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய இதான் இருள். ஓகேவா? உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் நம்ம பார்த்தோம்ல, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யாரு? நாம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, he is under great darkness. But when Jesus came into this world, he became the light of this world. Hallelujah. நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, லைட்னா என்னன்னு பார்த்தோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ பழைய ஏற்பாடுல புக்கா இருந்துச்சு, கல்லா இருந்துச்சு, லா, இட் வாஸ் அ லா இல்லையா, கல்லா இருந்துச்சு, புக்கா இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடுல பர்சனா வந்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? புரியுதா? கல்லா இருந்த வேதம் இன்று சதையை கொண்டு, அந்த வார்த்தை வாசிங்க, ஜான் சாப்டர் 1:14. ஜான் சாப்டர் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். மகிமை என்ன தெரியுமா? க்ளோரி அப்படின்னா என்ன தெரியுமா? க்ளோரின்ற வேர்டு மட்டும் நல்லா கேள்விப்படுறவன, ஆனா க்ளோரியோடைய டெஃபினிஷனே எங்களுக்கு தெரியாது. ஒரு பூவை பார்க்கணும், ரொம்ப அழகா இருக்கு பூ. அந்த ஃபிளவர் வந்து இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஓகேயா, இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆல் இட்ஸ் பெஸ்ட். அந்த ஒரு லெவல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த சைட்ல இருந்து அந்த டைம்ல பார்க்கும்போது அந்த ஃபிளவர் அவ்வளவு அழகா இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அழக பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளவரை நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? The flower is all its glory அப்படி சொல்லுவோம்ல. The flower is all its glory அப்படி சொல்லுவோம். What it means is, ஜீசஸ் ஒளியா இருக்கிறாரு, சரியா? அந்த ஒளியை பார்க்கும்போது அது குளோரியஸா நமக்கு. ஹல்லேலூயா. It is glorious. It is spectacular. அந்த ஒரு ரேஞ்ச், சரியா? ஓகே, அதான் க்ளோரின்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னா, க்ளோரி ஆஃப் காடுக்கும் ஃபேம் ஆஃப் திஸ் வேர்ல்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஃபேமஸ்ன்றது வேற, சரியா? ஃபேமஸா இருப்பாங்க தெரியுமா? நிறைய ஊழியக்காரர்கள் ஃபேமஸா இருக்கணும்னு தான் நிறைய பண்ணுவாங்க. ஆனா சில ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் தேவனுடைய மகிமைக்காய் பண்ணுவார்கள், உலகத்தின் செல்வாக்குகளுக்காய் பண்ண மாட்டாங்க. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? ஃபேம், இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஹில் சாங் பாட்டு ஃபேம் பத்தி பாடுறான். அந்த பாட்டுடைய லேபிளை பார்த்தோன்னே மாத்திட்டேன். டாக்கிங் அபவுட் ஃபேம். பைபிள்ல ஸ்பிரிச்சுவல்ல ஃபேமே கிடையாது. புவர் இன் ஸ்பிரிட்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. புவர் இன் ஸ்பிரிட்டா. Be poor in spirit. If you are poor in spirit, you will be glorious before God. Okay. இவருடைய ஒளி மற்றவர்களையும் மகிமை மேல் மகிமை அடையும்படியாக செய்யும். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ கர்த்தர் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தார். இவங்க ஃபுல்லா இருளாயிட்டாங்க, மனிதர்கள் முழுவதாய் இருளாயிட்டாங்க. இப்ப என் குமாரனை அனுப்புகிறேன். என் குமாரனுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் வசனம், யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியா இருக்கு. இந்த லைஃப குமாரன் கொடுக்கிறார். He is giving. சும்மா அப்படியே எடுத்து கொடுக்கறது இல்ல, உயிரை கொடுக்கிறாரு கல்வாரி சிலுவையில. He is giving his life for us. Because he gave his life, we became like him. Hallelujah. We became like the light of Jesus. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் சொல்றாரு, நான் உலகத்திற்கு வந்தேன், இந்த உலகத்துல நான் வந்து இருக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருப்பேன். வாசிங்க யோவான் 9:5. யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் தான் சொல்றாரு. I am forever light of this world ன்னு சொல்லவே இல்லை ஜீசஸ். கவனிச்சீங்களா? என்ன நான் சொல்றீங்க?
light of the world, you came down into heaven. No, he was not light of this world when he came, before he came into this world. When he came into this world, he was light of this world. When he left this world, he is not the light for this world. Okay va? இந்த வேர்ல்டுக்கு வேற ஒரு லைட்டை கடவுள் உருவாக்கிட்டு போயிட்டார். அது யார் தெரியுமா? நீங்களும். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒளியா இருந்தேன். சரியா? இந்த உலகத்திற்கு ஒளியா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒளி மங்கிடுச்சா இயேசுக்கு? அப்படி சொல்லல நான். இந்த உலகத்துக்கு நான் லைட்டா இருந்தேன்ப்பா. இப்ப இந்த உலகம் என்னை சார்ந்து, என்னை பார்த்து, என்னிலிருந்து ஒளியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாழ்ந்துச்சு. இப்போ நான் உலகத்துல இருந்து மேல போயிட்டேன், உங்களை ஒளியாய் வைத்திருக்கேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம வந்து தனியா எரியல, அவர் கொடுத்த நெருப்புலதான் எரியும். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஒளியிலதான் நம்ம எரியறோம். நம்ம தனியா எரிய முடியும். அல்லேலூயா. புரியுதா? 5வது வசனம், யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தொடர்ந்து வாசிமா. அப்படியா? 3 வசனம் வாசி. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். யோவானும் தேவனால் அனுப்பப்பட்டவன் தான். பார்த்தீங்களா? ஜான் இஸ் ஆல்சோ சென்ட் பை காட் போட்டிருக்கா இல்லையா? ஆனால் அவன் அந்த ஒளி அல்ல. அவன் அந்த ஒளி அல்ல. அவன் பயங்கரமா குழந்தையில இருக்கும் போதே ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டட்னா நீங்க என்ன சொல்றீங்க? He is not that light. There is only one light when Jesus came into this world. He is the light. Hallelujah. அவரை குறிச்சு டெஸ்டிஃபை பண்ணானா. ஹல்லேலூயா. டெஸ்டிஃபை பண்ண, சாட்சி கொடுத்தான். ஓகேயா? நாமெல்லாம் யாரு? கிறிஸ்துவின் சாட்சி. இப்ப புரியுதா? நீங்க ஒளி வீசுறதுன்னா என்ன தெரியுமா? சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. சாட்சி கொடுக்கணும். சாட்சி கொடுக்கல கஷ்டம். புரியுதா? When you are not testifying for God, வாசிங்க Acts chapter 1:8 வாசிங்க. வாசிக்கணுமா? அப்படியே படிக்கலாம்ல, அப்படியே மனப்பாடமா சொல்லலாம்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளா இருப்பீங்க. So why Holy Spirit, the light who is given to you, you must be a testimony for God. You must testify for Jesus. Hallelujah. இப்ப நல்லா கவனிங்க. அவன் அந்த ஒளி இல்லைன்னு சொன்ன அதே புக்கு ஜான் த அப்பாஸ்டல் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் பத்தி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அவன் அந்த ஒளி அல்ல அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஆனா 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. 5:35 வசனம். John 5:35. John 1:6ல யோவான் பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானகன் இருக்காருல்ல, அவர் அந்த ஒளி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோவான் 5:35ல எப்படி போட்டுனா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுது. He was not the light ன்னு சொன்ன அதே புக்கு, அதே ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்றாரு 5வது அதிகாரத்துல? அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தான். ஹல்லேலூயா. ஏன்? Because he started to testify the light. ஆமென். புரியுதா? அப்போ உங்களுடைய ஓகே ஜான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 இங்கிலீஷ்ல வந்து இருக்கும். John 5:35 வாசிச்சீங்கன்னா 2 இருக்கும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற, which means burning and shining. எரியிற நெருப்பு, பிரகாசிக்கிற நெருப்பு. புரியுதா? ரெண்டுமே ஒரு விளக்குல இருக்கணும்.
எரியாது, எரியாது. ஆனா ஷைன் மட்டும், பிரகாசிக்க மட்டும் செய்யும். அப்படின்னா அது விளக்கு கிடையாது, பல்பு. பல்பு, டியூப்லைட். This will not burn. Do you understand? What God wants is we have to burn for him and we have to shine for him. Hallelujah. நம்ம எரியவும் செய்யணும், பிரகாசிக்கவும். புரியுதா? இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் உங்களால எடுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. பட் நல்லா கவனிங்க. யோவான் அந்த ஒளி அல்ல அப்படின்னு சொன்ன ஆவியானவர் 5ஆம் அதிகாரத்துல அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறார். அவன் ஒளியில் அநேக பேர் களி கூர்ந்தாங்க. ஏன்? Because he started to testify about the light. If you want to become a light, start testifying about Jesus. Hallelujah. எத்தனை பேர் புரியுது? Start testifying about Jesus. How to testify about Jesus? எப்படி நான் டெஸ்டிஃபை பண்றதுன்னா, how to testify? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? John chapter 12 verse 35 வாசிங்க. John chapter 12 verse 35-36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் பேசுகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஒளியினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். 36 மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா வாசிமா. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். ஒளியினிடத்தில் விசுவாசம் உள்ளவர். ஒளி உங்களிடத்துல இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? You want to become a light. What must you do? Believe in Jesus. Simple. That is what you do when you are saved. Hallelujah. Okay. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். என்ன இல்லஸ்ட்ரேஷன்னா, நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைச்சிருவோம்னா, சால்வேஷன் கிடைச்ச உடனே, அதாவது ரட்சிப்பு கிடைச்ச உடனே இயேசு இருக்கிற ஒளிக்கு நம்ம வந்துடுறோம்னு நினைக்கிறோம். புரியுதா? இயேசு இருக்கிற ஒளி, அந்த பிரகாசம், ஷைனிங், அந்த குளோரி, அந்த குளோரி ஈக்குவலான குளோரி நமக்கு கிடைச்சிருது. அந்த ஃபயர், அந்த இது கிடைச்சிருதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நம்மையும் ஒளியாதான் மாத்திருக்கிறாரு. ஆனா லைக் த சன் விச் இஸ் ரைசிங், இல்லையா? சன்ரைஸ் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒளி தெரியும், அப்படியே மூவ் நல்ல ஒரு கிராஜுவல் ப்ரோக்ரஸ், அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 12 மணிக்கு பாத்தீங்கன்னா சுட்டரியும், இல்லையா? வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வெயில் அந்த சூரியன் அவ்வளவு பிரகாஷ் பார்க்கவே முடியாது பாருங்க, இல்லையா? So what you have to know is, ரட்சிக்கப்படும் போது there is a sunrise. அல்லேலூயா. இயேசுவானவர் நம் இருதயத்தில் உதிக்கிறார். அல்லேலூயா. உதிக்கிறார், பிரகாசிப்பிக்கிறார், நம்மளை பிரகாசிப்பிக்கிறார். நமக்குள்ள ஒரு லைட் வந்துருச்சு, நம்ம என்ன பண்றோம்? அப்படியே மாறுறோம், நம்மளை பிரகாசிக்க வைக்கிறார். We have to shine. கொஞ்சம் கொஞ்சமா there must be a gradual progress in our shining methodology, இல்லையா? அந்த ஷைனிங்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு பேக் ஸ்லைட் ஆறவங்க என்ன ஆவாங்க? அப்படியே விழுந்து போய் திருப்பியும் டார்க்னஸ் வரும், திருப்பியும் லைட் ஆகணும். சன் பார்த்திருக்கீங்கன்னா மூவ் ஆற மாதிரியே இருக்காது, ஆனா there is a gradual progress. புரிஞ்சிருக்கீங்களா? காலையில சன் ரைஸ் ஆச்சுன்னா அப்படியே பொறுமையா அது வேலையை கரெக்டா பண்ணும். எத்தனை பேர் புரியுது? அந்த மாதிரிதான் நமக்குள்ள கிறிஸ்து வளரணும். அல்லேலூயா. புரியுதா? அல்லது நாம் கிறிஸ்துவில் வளர வேண்டும். புரியுதா? கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டும். ஆமென். எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse number 14ல, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்காதீங்க, எல்லாரும் விழிச்சுக்கோங்க அப்படின்றாரு.
தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தூங்குகிற நீ விழித்து. தூங்குறாங்களா? என்ன பண்றாங்க? ஆக்சுவலா தூங்குறாங்கன்னு போட்டிருக்கு. தூங்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இருட்டுல கண்ணை மூடிட்டு தூங்குறாங்க இல்லையா? இவங்க இருட்டுல தூங்குறாங்க. ஆக்சுவலா வாட் தே ஆர் டூயிங்? ஸ்பிரிச்சுவல் ஸ்லம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு 4 வசனம் இருக்கு பாருங்க. அந்த 4 வசனம் படிக்கும். 11வது வசனம் படிமா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்போ அவர்கள் போதும் ஒரு வசனம். ஓகே, கனியற்ற அந்தகார any work that you do that is not giving fruit to Jesus. கனியற்ற கிரியைகள் அந்தகார கிரியை. It is a dark work. இல்லையா? work of darkness. நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஆனா கர்த்தருடைய சித்தத்துல பண்றோமா? தேவனுக்கு பிடிச்ச கனி கொடுக்குறோமா? இயேசு நம்ம கிட்ட ஆப்பிள் கனி எதிர்பார்த்தா நம்ம பலாக்கா கொடுக்க கூடாது. பலாக்கா கனி இல்லை, அண்ணாச்சி பழம் கொடுக்கூடாது. இயேசு ஆப்பிள் கனி உங்ககிட்ட வரும். இல்ல கர்த்தாவே, நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ண சொன்னீங்க, கரெக்ட் தான். ஆனா சிக்னல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் 20 ரூபா போட்டேன். அந்த பிச்சைக்காரனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்ப்பா. உன்னை ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை போய் காப்பாத்துன்னு சொன்னா நீ என்ன பண்ற? அந்த பிச்சைக்காரனை எனக்கு எப்படி போஷிக்கணும்னு எனக்கு தெரியாதா? நீ அந்த பிச்சைக்காரனை நேசிக்கிறத விட நான் அந்த பிச்சைக்காரனை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறேன் எனக்கு தெரியாதா தான் கேட்பாங்க இல்லையா? நம்ம நிறைய நேரத்துல we miss our calling. We miss our calling at all. ஒரு பையன்கிட்ட நான் சொன்னேன், தம்பி ஊழியத்துக்கு வாப்பா, ஊழியம் செய்யலாம், நம்ம ரோட்ல போய் ரோட் மினிஸ்ட்ரி, ட்ராக் மினிஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணலாம், வா உன் காலிங்கை தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் பண்ணலாம், உன் காலிங் இதுதான், வா பண்ணலாம். இல்லைன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல டெய்லி மெசேஜ் அதான் வேர்சஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்க, லைக் பண்றாங்க பார்த்தா அவங்க கிட்ட நான் சுவிசேஷம் சொல்லுவேன். கர்த்தருக்கு யாரை எப்படி பிடிக்கணும் தெரியும், சரியா? அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேரை நான் இன்ஸ்டாகிராம்ல தான் பிடிச்சிருக்கேன், தெரியுது. ஓகேவா? கர்த்தரை யாருக்கு எப்படி பிடிக்கணும் தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காலிங். ஓகேவா? முன்னாடி வசனம் வாசிமா, 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானதே செய்ய மாட்டோம், இதான் பிரச்சனையே. ஆனா நான் ஐ எம் சில்ட்ரன் ஆஃப் லைட். நான் லைட்டு தான். நான் இயேசுடைய பிள்ளை, நான் சில்ட்ரன் ஆஃப் லைட். நான் இது பண்ண போறேன். யாரும் அஃபண்ட் பண்றதுக்காக சொல்ல, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சரியா? நம்ம காலிங் இப்போ எனக்கு நிறைய நேரத்துல நான் என்ன நினைப்பேன், நான் ஒரு வொர்ஷிப் லீடரா சிங்கிங் தான். நம்ம மோனா போற இசிஐ சர்ச்ல கொயர் ரொம்ப அருமையா இருக்கும். மோனா இருக்காளா? மோனா போற இசிஐ சர்ச் கொயர் ரொம்ப பிடிக்கும். இந்த சிங்கிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்களும் 4 பார்ட்ஸ் வச்சு பாடுவாங்க பாரு, டெனரு, ஆல்டோ, சோப்ரானோ, பேஸ். நம்ம இந்த டெனர் சிங்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க இப்போ ஒரு ரீசெண்டா அந்த கொயர் மாஸ்டர் இறந்துட்டாரு. அவர் பேர் என்னமா? சரி, மாஸ்டர் பில்லி ஜான். அவர் இறந்துட்டாரு. அவர் அந்த ஆக்ட் கேண்டபிள்ஸ்ல பேசிஸ்ட், அவங்க பெரிய ஆளு. அவருக்கு முன்னாடி போய் நின்று வாய்ஸ் டெஸ்ட், ரொம்ப வாய்ஸ் டெஸ்ட் போய் பாடுறேன். அவரு ஹையர் எஃப் கொடுக்குறாரு, ஹையர் எஃப் ஜி, லைட்டா போய் நோட்டு தொடுது. அப்போ இதெல்லாம் உடையில, ரொம்ப சின்ன பையன், 11th சம்திங் அந்த மாதிரி டைம். ஐ டிடன்ட் பாஸ் தட் எக்ஸாம். அதாவது அந்த கொயர்ல ஜாயின் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன் இல்லை. நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனு. எனக்கு சிங்கிங் கொயர்ல பாடணும் ரொம்ப ஆசை, ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய கொயர்ல போய் ஜாயின் பண்ண, நிறைய கொயர்ல என்ன கூப்பிட்டாங்க, போய் பாடினேன், எல்லாம் ஃபைன் தான். பட் காட் கிளியர்லி செட், தம்பி அது உன் காலிங் இல்லப்பா. ரீசெண்டா ஒரு கொயர் இதுல இருந்து ஒரு அண்ணா கூப்பிட்டாரு, வாடா, யாருமே டெனர் பாடுறதுக்கு இல்ல, நீ வாடா. ஆனா வீக் டேஸ்ல ஃபுல்லா பிஸினா, நானு வீக்கெண்ட்ஸ்ல பிஸி,
ஃபுல்லா ஊழியம் தானா பண்ணணும், இல்ல ஒர்க் பண்ணணும், இது 2 தானா? அப்போ இதுதான்டா முக்கியம். நாட் ஆல்வேஸ் ஃபார் எவ்ரி. சரியா? ஆர் யூ டெஸ்டிஃபைங் ஃபார் காட்? அதான் ப்ரையாரிட்டி. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறி. அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணி இது கர்த்தருக்கு பிரியமா? கொயர் பாடுறதுன்றது பொதுவா பார்த்தோம்னா நல்ல விஷயம் தானே, கர்த்தரை துதிக்கிறோம். Is that your calling? Is that your calling? அப்ப என்ன நினைக்கிறோம், நற்கிரியைகளே, அதாவது நல்ல விஷயம் பண்ணிட்டாலே அது வந்து ஒளியின் கிரியை தான் நினைக்கிறோம். வாட் எவர் யூ டூ, இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை காட், இட் மஸ்ட் ப்ளீஸ் காட், இட் மஸ்ட் பி த வில் ஆஃப் காட். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, என்னுடைய போஜனமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் உலகத்துல ஒளியா இருந்தார். ஆமென். நாம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால்தான், ஓகேவா, நம்ம உலகத்துக்கு ஒளியா இருக்கும். இல்லைன்னா இருளாதான். எத்தனை பேருக்கு புரியுது? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கனியற்ற ஒர்க் ஆஃப் டார்க்னஸ். ஒர்க் ஆஃப் டார்க்னஸ் என்ன? தேவனுக்கு பிரியம் இல்லாத கனி, கெட்ட கனி கொடுக்கறது. கெட்ட கனி கொடுக்கறதும் ஒண்ணுதான், கனி கொடுக்காம இருக்குதும் ஒண்ணுதான். ஓகேவா? கர்த்தர் இந்த டைம்ல நீ இங்க இத ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், ஆனா நான் சுவிசேஷம் சொல்லுவேன், சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்போம். கர்த்தரோட சித்தத்தை புரிஞ்சுக்கலையப்பா நீங்க இங்க நான் சொல்ற டைம்ல நீ ஜெபம் பண்ணிட்டு போய் சுவிசேஷம் வந்தீங்கன்னா அவனுக்கு கட்டுகள் உடைஞ்சிருக்கும், அந்த பிசாசை உடைச்சிருக்கலாம், அழகா கொண்டு வந்திருக்கலாம். அவன் கிட்ட போய் ஒரு 10 ஹவர் ஆர்கியூ பண்றது, ஏசு இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, ஆர்கியூமெண்டே வேணாம். 10 ஹவர் ஜெபம் பண்ணு, 1 ஹவர் சுவிசேஷம் சொல்லு, உடைய கட்டுங்க. அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காலிங், அண்டர்ஸ்டாண்ட் வாட் ப்ளீசஸ் காட். கனி உள்ள வாழ்க்கையா இருங்க, அதுதான் ஒளியின் ஒர்க். சரியா? ஃபர்ஸ்ட் ஒளியின் ஒர்க் நம்ம படிச்சோம் ஜான் சாப்டர் 12:36 என்ன போட்டிருக்கு? Believe in Christ, believe in the light. Hallelujah. Then you will follow the light or you will become light. Hallelujah. அதுதான் first work. Believe in Jesus. Believe in Jesus. Hallelujah. Thanks for acknowledging. First work அதான். Second work, whatever the light says. Hallelujah. Whatever the light says, whatever the world says, whatever your father and mother, whatever your pastor, whatever light says. Hallelujah. சரியா? நிறைய நேரத்துல பெற்றோர் மூலமா ஆவியானவர் பேசுவாரு, ஏன் மூலமா பேசுவார், பாஸ்டர் மூலமா பேசுவார். ஃபைன், கர்த்தர் பேசணும், நான் பேசக்கூடாது. புரியுதா? டாப்னி நீ பாடுறது சரியில்லை, இனிமேல் பாடவே கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இங்க போட்டிருக்கா இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானது என்னது டெஸ்ட் பண்ணு. சரியா? டெஸ்ட். சில பேர் வருவாங்க, ஸ்டேட்டஸையோ போட்டோவையோ இல்ல நீங்க பாடுற இதையோ பார்த்து, அருமையா பாடுறமா, கர்த்தரோட கிருபை உன் மேல் இருக்கிறது, நீ பாடும்போது அப்படியே பிரசன்னம் இறங்குறது. ஃபைன், எல்லாமே ஃபைன் தான், உனக்கு பாடுறதுதான் காலிங்க, அதையே நீ நாடு. அந்த பொண்ணுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது காலிங்கா இருக்கும், அந்த பொண்ணு பாடுறதுல போயிடும். ஓகேவா? Do not believe in man's words. Do not believe in man's words. Believe God's word. அதுக்குதான் ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட பேசணும். ஹோலி ஸ்பிரிட்டோடைய சத்தத்திற்கு நாம் சென்சிட்டிவா. எத்தனை பேருக்கு புரியுது? 2 பாயிண்ட் இருக்கு. ஓகே, 12வது வசனம் வாசிங்க. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறது. அந்த சீக்ரெட் பிளேஸ்ல செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதற்கும் அவலட்சணமா இருக்கும். டார்க் பிளேசஸ். நான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு படம், ஓகேவா, வீட்டுல உட்காந்து, அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வீட்டுல உட்காந்து சினிமா நல்லா பார்ப்பேன். ஓகேவா? நல்லா டிவில உட்காந்து KTV, ஸ்டார் டிவி, என்னென்னமோ டிவி இருக்குல்ல, ஒவ்வொரு டிவி போட்டா ஒவ்வொரு படம் ஓடும், எல்லாம் பார்ப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு தியேட்டர். சரியா? ஒரு நினைவு தெரிஞ்சு ஐ எம் கோயிங் டு தியேட்டர், ஏதோ ஒரு படம். சரியா? தியேட்டருக்குள்ள போனோம்னா ஒரே இருட்டா இருக்கு. என்னடா மச்சான் இருட்டா இருக்கு, தியேட்டர்னா இருட்டா இருக்கு, பெப்பரா படம் தெரியும், ஸ்கிரீன் வந்து லைட் இருக்கும்டா, ஸ்கிரீன்ல தெரியும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓஹோ இவனுங்க இருட்டுல வேலை பாக்குறானுங்க. புரியுதா? நிறைய லவ்வர்ஸ்
தியேட்டருக்கு தான் கரெக்டா வருவாங்க, பாத்திருக்கீங்களா? அவர்களால் ஒளி பீடத்தில் செய்வதும் அவலட்சணம். இருட்டுல பண்ணுவாங்க பாவம், எல்லாமே இருட்டுல நடக்கும் தெரியுமா? அந்த காலத்துல நடக்கும், 4 செவத்துக்குள்ள நடக்கும் பாவம். அப்ப இதுலயே புரிய வேணாமா? தியேட்டர் இருட்டா இருக்கும் போதே புரிய வேணாமா இது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு? அதை ரட்சிக்கப்பட்டவர்களே தெளிவா போய் பண்ணுவோம். அதனால்தான் நம்மளுடைய ஒளி மங்குது, அதனால்தான் நம்மளுடைய ஒளி இருளாகுது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி அன்பின் பிதாவே துதிக்கிறேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கிற எல்லா இருளின் கிரியைகள் அதம் பண்ணும்படியாக இயேசுவின் வல்லமை. இதோ ஒரு விஷயம் கூட, எந்த கனியற்ற வாழ்க்கையும் இன்றைக்கு கனி உள்ள வாழ்க்கையாய் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு விஷயம் நீர் ஊற்றுவீரா உங்களுடைய அக்கினி ஊற்றப்படட்டும். கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் நன்றி, பயங்கள் விலகுகிறதற்காய் நன்றி. பயந்து செய்கிற இருளின் கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்துல அவைகள் செயலிலிருந்து போகிறது. பிள்ளைகளை தொட நினைக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்துல செயல் எழுந்து போ. வாய்களை திறந்து எல்லாம் உண்மை மனதுடன் ஜெபம் பண்றீங்க. யாரும் மௌனமா இருக்கு. No people must be silent. Open your mouth and ask God, Lord, let me shine for you. யோவான் ஸ்தானங்களை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் நான் இருக்க வேண்டும் ஐயா. நான் எரியணும் பாவமுக்காக, நான் எரியணும், தீப்பிடிச்சு எரியணும், பற்றி எரியணும். Let the people who ask burn for you, Father. Let them burn for you, Jesus. Let the power of the Holy Spirit take over in the name of Jesus. Join பண்ணினா ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தரோட அனாயிட்டிங் இறங்கட்டும். இப்பொழுது இருளில் இருந்து ஒளியை உண்டாக்கின கர்த்தருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த ஒளியை பிரகாசிப்பிக்க செய்யுங்க. ஒவ்வொரு இருளும் மாறட்டும், ஒவ்வொரு இருளின் கிரியைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அநேகருடைய இருதயத்துல அநேக இருளின் கட்டுகள் இருக்கலாம், அநேக இருளின் bondages, dark bondages right now in the name of Jesus Christ. I burn it in the name of Jesus. ரூபா காதா லாபா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டவர்களாய், அவர்களுடைய கால்கள் கட்டப்பட்டவர்களாய் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில் போடப்பட்ட அந்த நொடி, அந்த நிமிடம் அந்த கயிறுகள் பஸ்பமானது. அவர்களை அந்த அக்கினி சேதப்படுத்தவில்லை. மகனே மகளே, நீ அந்த ஒளிக்குள், கர்த்தராகிய விளக்குக்குள், கர்த்தராகிய ஒளிக்குள் நீ வருவாயானால் உன் கட்டுகள் அறுக்கப்படும். You will talk with Jesus. அவர் 4ஆம் நபராய் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் 4ஆம் நபராய் அவர்களோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான். அப்பொழுது யோசித்து பாருங்க, அவருடைய ஒளி எவ்வளவு பிரகாசமாயிருக்கு. ஒரு நெருப்பை பார்க்க முடியாது, அந்த நெருப்பை 7 மடங்கு சூடாக்குறாங்க. அந்த நெருப்பை பார்க்கும்போது பிரகாசமா இருக்கும், சூரியனை போல அது பிரகாசமா இருக்கும். அந்த சூரியனை பார்க்கிலும் பிரகாசமாய் ஒரு தேவகுமாரன் அங்க வந்து கிரியை செய்வார். ஆனால் என் இயேசு எவ்வளவு பெரியவர், உன் இயேசு எவ்வளவு பெரிய. தங்கச்சி தம்பி, நீங்க கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இருளின் கிரியைகளை செய்து கொண்டு இன்னும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்பாயானால் மனம் திரும்பு. கர்த்தர் பிரகாசிப்பிக்க வந்தார். இன்றைக்கு எல்லா இருள் மாறட்டும். உங்களில் உள்ள இருள் இயேசுவின் நாமத்துல மாறும்படியாக செபிக்கிறேன். ஒளியை உண்டாக கடவுது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருள் மாறிக்கொண்டிருக்கிறது. இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல. இருள் விலகட்டும். உன் அறை பிரகாசிக்கட்டும். உன்னுடைய
இருதயம் பிரகாசிக்கட்டும். ரீபா காலாபா, இயேசுவின் வார்த்தையை பிடிக்காமல் இருப்பாயானால் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். தேவனுடைய வசனம் உனக்கு ஒளியாய் இருக்கும், உன் கால்களுக்கு தீபமாய் இருக்கும், உன் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கும். அதை பற்றிக்கொள், அதை விடாதே. தேவனுடைய வசனம் உன்னை தற்காக்கும். தேவனுடைய வசனத்தை படிக்கும் போது அது பாரமாய் இருக்கிறதா, நீ இருளாய் இருக்கிறதினால் அந்த ஒளி பிடிக்காமல் போகிறது. நீ மனுஷர்கள் இருளாய் இருப்பதினால் ஒளியை அவர்கள் பிடிக்காமல் இருளையே அவர்கள் நேசித்தார்கள். இன்றைக்கு மகளே, உன்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே. மகனே, உன்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே. இன்றைக்கு கர்த்தருடைய ஒளியை பெற்றுக்கொள்ளா. பாரி மாக்கா லாபா, என்ன மாத்துங்கப்பா. வாய்களை தந்து சொல்லுவீங்களா? அப்பா, நான் இருளாய் இருக்கிறேன், என்ன மாத்துங்க. ராக்கா லாமா நான் தோரபோ, எனக்குள்ள இருளின் காரியங்கள் இருக்கிறது, என்னை மாத்துங்க. I am believing in you, Lord. I believe 100% in you. I will follow you, Jesus. நான் உம்மை பின்பற்றுவேன். உமக்கு பிரியமானதை நான் செய்வேன். மனிதர்களுடைய வார்த்தைகளை அல்ல, கனியற்ற அந்தகார கிரியைகளை அல்ல, உம்முடைய வார்த்தையை நான் செய்வேன். உம்முடைய ஒளியை நான் பின்பற்றுவேன். வாய்களை திறந்து, அப்பா, I will testify for you. நான் யோவான் ஸ்தானகனை போல அப்பா, நான் சாட்சியிடுவேன். நான் உமக்காய் சாட்சியிடுவேன். என் வாய் மௌனமாய் இருக்காது. நான் இருளின் பிள்ளைகளாய் இருக்க மாட்டேன், நான் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்பேன். ராதா லாகா ராபா ரிமா காலோ தோரோபா லகரபா. I will testify, Lord. I will burn and shine for you, Jesus. ரபா நோத்தோ ருபா லகதரபா. Burn in Christ. Burn in Christ. கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கர்த்தர் அக்கினியாய் மாற்ற போகிறார். அக்கினி இடத்தில் எந்த இருளும் கிட்ட கூட வர முடியாது. அந்த மாதிரி இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கை. ரிகாலா தோருபா லகதரபா. இருள் கிட்ட வரதுக்கே பயப்படணும். சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். உன்னிடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். நீ ஆவியை அவிழ்த்து போடும்போது இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன்னில் உள்ள ஒளி மங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர், நீர் ஒவ்வொரு இருளின் கிரியைகளையும் இருளானவர்களையும் ஒளியாய் மாற்றுவீராக. உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஏற்று நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. Thanks for joining. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.